இந்த வீடியோல பிசினஸ்னா என்ன? அதுல இருக்க முக்கியமான 5 பார்ட் என்ன? அதோட டெஃபினிஷன் என்ன? இத தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. வெல்கம் டூ பிசினஸ் கான்செப்ட் பை கீர்த்திராமன். ஓகே. பிசினஸ் தொழில் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒரு சர்வீஸோ, இல்ல ஒரு ப்ராடக்ட்டையோ உருவாக்கியோ, இல்ல வாங்கியோ, இல்ல வித்தோ, இல்ல சப்ளை பண்ணியோ, அது மூலமா பணம் உருவாக்குறது அப்படிதான் பிசினஸ். இதோட டெஃபினிஷன நான் மேல குடுத்துருக்கேன். அத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பிசினஸ். ப்ராடக்ட் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பொருள உருவாக்கலாம். இல்ல வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விக்கலாம். இல்ல நீங்க சப்ளை மட்டும் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு சர்வீஸ் மட்டும் குடுக்கலாம். இது மூலமா பணத்த உருவாக்குறது தான் பிசினஸ். ஸோ இதுதான் பிசினஸோட ஒரு பேசிக் டெஃபினிஷன். ஓகே. நெக்ஸ்ட் பிசினஸோட 5 பார்ட் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லப் போறேன். ஓகே. கிரியேட் அண்ட் டெலிவர் சம்திங் ஆஃப் வேல்யூ தட் அதர் பீப்புள் வாண்ட்ஸ் ஆர் நீட் அட் அ பிரைஸ் தே ஆர் வில்லிங் டு பே இன் சச் எ வே that satisfy the needs and expectation of the customers so that the business brings in enough profit to make the business worthwhile for the business owner to continue the operation. Okay. இதுதான் இந்த 5 பார்ட். இந்த 5 பார்ட்டோட கம்ப்ளீட் டீடைலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த 5 பார்ட் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ கிரியேஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங், மூணாவது வந்து சேல்ஸ், நாலாவது வந்து டெலிவரி, அஞ்சாவது வந்துட்டு ஃபினான்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வேல்யூ கிரியேஷன். வேல்யூ கிரியேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு இட்லி வந்துட்டு ரூ. 5க்கு விக்கிற இடமும் இருக்குது, ரூ. 10க்கு விக்கிற இடமும் இருக்குது, ரூ. 50க்கு விக்கிற இடமும் இருக்கு, ரூ. 100க்கு விக்கிற இடமும் இருக்கு. சோ அந்த இட்லியோட வேல்யூ வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி மாறுது. சோ அந்த இட்லியோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு குவாலிட்டி குடுக்குறது, அதோட என்விரான்மென்ட் குடுக்குறது, ஸ்பேஸ் குடுக்குறது, இந்த மாரி அதுக்கு நெறைய சட்னிஸ், நெறைய தொட்டுக்க இந்த மாரி செய்றது எல்லாமே அதோட வேல்யூ ஆட் ஆயிட்டே போகுது. சோ வேல்யூ ஆட் ஆக அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ அதிகமாகும். இதுதான் வந்து வேல்யூ கிரியேஷன். நான் சிம்பிளா இட்லி அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும், எல்லா சர்வீஸுக்கும் ரொம்ப கம்மி விலையில இருக்குது, ரொம்ப அதிக விலையிலும் இருக்கு. ஸோ உங்களோட வேல்யூவ எந்த அளவுக்கு நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவோட காஸ்ட்ட நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இட்லி இங்க தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த கஸ்டமர் இருக்காங்களோ, இல்ல எந்த ப்ராஸ்பெக்ட் இருக்காங்களோ, அவங்கள கரெக்ட்டா அட்ராக்ட் பண்றது. அதுதான் மார்க்கெட்டிங். ஸோ நெறைய இடத்துல நம்ம வந்துட்டு பில் போர்ட்ஸ் பார்த்திருப்போம். நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் டிவி, மொபைல் லைக் எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட் பார்ப்போம். இது எல்லாமே வந்து அந்த பர்ட்டிகுலர் ப்ராஸ்பெக்ட்ட வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி, இந்த மாரி என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு. இத நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் சேல்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு விருப்பமுள்ள வாடிக்கையாளர்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து, அது மூலமா ரெவென்யூ ஜெனரேட் பண்றது தான் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட்டே வந்து நம்மளோட பொருள் நெறைய பேத்துக்கு யாருக்கு அது தேவையோ, அவங்களுக்கு நம்ம வந்துட்டு தெரியப்படுத்திட்டோம். இந்த மாரி பொருள் இருக்கு. இது உங்களோட தேவைய பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது. அவங்கள கண்டுபிடிச்சு, அவங்க கிட்ட நம்மளோட பொருள வித்து, அது மூலமா பணம் மேக் பண்றது தான் வந்துட்டு சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ டெலிவரி. இதுதான் ரொம்ப, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் பிசினஸ். இது வந்து ட்ரஸ்ட் வொர்த்திய உருவாக்குறது. எப்படின்னா, நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ, இல்ல எந்த ப்ராடக்ட்ட நீங்க அவங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்கீங்களோ, அவங்க எந்த பர்ப்பஸ்க்கு வாங்கியிருக்காங்களோ, அதோட நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே. நான் வந்துட்டு ஒரு ரூ. 100 குடுத்து ஒரு பொருள வாங்குறேன்னா, ஒரு பர்ப்பஸ்க்காக வாங்கியிருப்பேன். அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த ரூ. 100 எனக்கு வேஸ்ட் அப்படிங்கிறப்ப, அத குடுத்தவங்களுக்கும் சரி, அந்த பொருள் மேலயும் சரி, என்னோட நம்பிக்கை வந்துட்டு கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகும். ஸோ வேல்யூ டெலிவரிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். 5த் பார்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எல்லா பிசினஸ்லயுமே வந்து ரொம்ப குரூஷியலான பார்ட். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நெறைய நல்ல வேல்யூ டெலிவரி பண்றோம். நல்லா மார்க்கெட்டிங் கூட பண்ணியிருப்போம். நல்ல பொருள கூட வச்சிருப்போம். ஆனா, அந்த பொருள் கரெக்ட்டான லாபத்த ஈட்டி, அந்த பிசினஸ கன்டினியூவஸா ரன் பண்றதுக்கு அது உதவணும். அப்படி உதவல அப்படின்னா, அந்த பிசினஸ் கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும். நான் இந்த சொன்ன 5 விஷயத்துல எந்த விஷயத்த நீங்க ரிமூவ் பண்ணாலும், இது பிசினஸ்ங்கிற சர்க்கிள்குள்ள வராது. ஸோ இந்த பிசினஸ்ங்கிற சர்க்குலர் வரணும்னா இந்த 5 பார்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ கிரியேஷன். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங். 3வது சேல்ஸ். 4வது வந்துட்டு வேல்யூ டெலிவரி. 5வது ஃபைனான்ஸ். ஸோ இதுதான் 5 பார்ட் ஆஃப் பிசினஸ். நான் ஏன் இந்த டெஃபினிஷன இந்த டயத்துல நான் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நெறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஐடியால ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸோட ஒரு சரியான புரிதல் இல்லாம ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்டிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாரி கன்டினியூஸா நெறைய பிசினஸ் வீடியோஸ பத்தி நான் போட போறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வேணும். தேங்க்ஸ். டேக் கேர்.